இறந்து போன பிறகு நம்ம சமாதியில் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம சமாதியில் ஏதாவது பண்ணிடக்கூடாதுக்காக வேண்டி மக்களுக்கு எச்சரிக்கை பண்றாங்க. லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜித். நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக மாற்றிவிட்ட யகூதிகளும் நசாராக்களும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு யகூதிகளையும் நசாராக்கள் என்ற சமுதாயத்தையும் சந்தித்தார்கள். அந்த சமுதாயம் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று கேட்டா, நபிமார்களை அடக்கம் செஞ்சுட்டு அங்க ஒரு வழிபாட்டு தலத்தை தர்கா எழுப்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் யகூதிகளும் நசாராக்களும் நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எச்சரித்திருக்காவிட்டால் அவங்களுடைய அடக்கத்தலத்தையும் உயர்த்தி கட்டியிருப்பார்கள், ரசூலுல்லாஹி கட்டியிருப்பாங்க. நபிகள் நாயகம் எச்சரித்த காரணத்தினால்தான் நபிகள் நாயகத்துக்கு தர்கா இல்லை, நபிகள் நாயகத்துக்கு சந்தனக்கூடு இல்லை, நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாளில் மதீனாவிலே விழா கிடையாது. ஹஜ்ஜிக்கு சென்ற சகோதரர்களுக்கு தெரியும், ஹஜ்ஜிக்கு போனவர்கள் பள்ளிவாசல்ல கையேந்தி துஆ செய்வார்கள். சில இந்தியாவிலிருந்து போன செங்கல்பட்டிலிருந்து போனவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நபிகள் நாயகத்தினுடைய அடக்கத்தலத்தினை கையை திருப்பிடுவாங்க. வருவான் போலீஸ் பிச்சு எடுத்துருவான், அல்லடகள். அங்க போய் மதீனாவுல போய் இங்க தர்காவுல நாவூராக கூப்பிடுறீங்களே, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கத்தலத்துல கையை தூக்குனீங்க, அடி போடுவான், போலீஸ் நிப்பாட்டிக்கிறான், பின்னி எடுத்துருவான். எதை ஒழிக்க வந்தாங்களோ அவங்க பேர் அதை நீ செய்யறியா, அல்லடக்கல் அல்லாஹ்விடத்திற்கு என்று சொல்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடக்கத்தலத்தை அல்லாஹ் இன்றும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அவர்களுக்கு சிலை இல்லை, அவர்களுக்கு கந்தூரி இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான விழாக்களும் நடத்தப்படவில்லை. அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தில் வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, சந்தன கூடுங்கிறீங்க, சந்தனத்தை பூசுங்கிறீங்க, போர்வையை போத்துறீங்க, அந்த சமாதியில கொண்டு எண்ணெயை கொண்டு வச்சுட்டு பள்ளி பாச்சாரெல்லாம் விழுந்திருக்கும்ல, அந்த எண்ணெயை எடுத்து பழக்கத்தில் குடிக்கிறீங்க, காஞ்சி போன பூவை எடுத்து திங்கிறீங்க. எங்க உள்ளது, அடக்கத்தலத்தில் உள்ளது. எங்க லானத்து இறங்குமோ, எங்க அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குமோ அந்த இடத்துல கொண்டு எண்ணெயை கொண்டு வச்சு போட்டு குடிக்கிறீங்க. அவுலியா போட்ட செருப்புன்னு சொல்லி செருப்பு அடி வாங்குறீங்க. நாகூருக்கு போனா அதுக்கு அடி வாங்குறதுக்கு ஸ்பெஷல் கட்டணும். நாகூர் தர்காவுக்கு போனீங்கன்னு வைங்களேன், அங்க போய் சாதாரணமா கவுனியாட்ட கேட்கறதுக்கு 1.25 ரூபான்னா செருப்படி வாங்குறதுக்கு 11.5 ரூபாய் கொடுக்கணும். கொடுத்தோன்னு என்ன செய்வாங்க கேட்டா, ஒரு வெள்ளி பெட்டி வச்சிருப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ள அவுலியா போட்ட செருப்பா எந்த இருக்காரும் கிடையாது. அது அவுலியா போட்ட செருப்பா இருந்தா என்ன, செருப்புக்கு அவுலியா போட்ட செருப்புனா அது அவுலியா ஆயிருமா? ஒரு மனுஷன் யூஸ் பண்ண பொருள் அதனால புனிதம் ஆயிருமான்னு கேட்கிறேன். அப்படி ஆகாது. அந்த செருப்பத்திக்கு தலையில வைக்கிறதுக்காக வேண்டி 11.5 ரூபாய். விளக்கமாத்தாடி மயிலர் கடையில் அடி வாங்குறது, அதுக்கு ஒரு 11.5 ரூபாய். இவங்களெல்லாம் செய்யறீங்களே எந்த மார்க்கத்தில் உண்டு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், படைப்புகளிலே மனிதனைத்தான் நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம். நீ மேன்மையான படைப்பு அல்லாஹ் சொல்றான். நீ உன்னை விட செருப்பு மேன்மை நினைக்கிற, உன்னை விட மயிலரை கட்ட மேன்மை நினைக்கிற. எத்தனை ஊர்களை நாங்க பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் மகான்கள் கொண்டாடுறீங்களே, சில பேர் வேண்டாம் மகானா இருக்கலாம், பல பேர் மகான் கிடையாது. அடிச்சு எங்களுக்கு சொல்ல முடியும். அதற்கு சான்று சொல்வதாக இருந்தால் நம்ம நாவூர் ஒரு பாட்டு படிப்பார். என்ன பாட்டு படிப்பாரு? அது யாருக்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமான்னு படிப்பார் தெரியுமா? அந்த கடலோரத்தில் பீமா பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்கு கேரளாவில். அந்த பீமா பள்ளிங்கிற ஊர்ல போய் அந்த பீமா பள்ளிக்குன்னு அடைக்கிற தர்காவை போய் நாங்கெல்லாம் பார்த்திருக்கிறோம். எதுக்கு பார்த்திருக்கிறோம்? அந்த வண்டவாளத்தை இந்த மாதிரி சொல்றதுக்காக பார்த்திருக்கோம், வேற ஒண்ணு இல்ல. அங்க புரிதத்துக்கு போய் பார்க்கல, என்னவா பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்து சொல்றதுக்காக போனோம். அந்த தர்காவுக்கு நாங்கள் போயிருக்கும் பொழுது 1980 இருக்கும். அந்த நேரத்தில் ஆரம்ப கட்டத்தில் போறோம். அந்த தர்காவில் ஒரு கிறுக்க இருக்கான். அவன் வந்து நகமெல்லாம் வளர்த்து பெருசா பைத்தியமா வந்திருக்கான். அவன் குளிக்காம திப்பி திப்பியா தாட்டி முடியலாம் இருக்கும். இவன் என்ன செஞ்சான், அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி போறோம், அவன் செத்து போயிட்டான். அவனுக்கு உள்ள தர்கா கட்டிருக்காங்க. அவன் ஒரு கிறுக்கன் எங்களுக்கே தெரியும். நாங்க பார்த்த ஒரு கிறுக்கனுக்கு அவனுக்கு பீடி மஸ்தான், பீடி குடிச்சிட்டே இருப்பான். பார்த்தவன் எப்ப பார்த்தாலும் பீடி குடிச்சிட்டு இருப்பாங்க. அவனை கொண்டா பைத்தியம் கட்டி போட்டுக்கிறாங்க. அங்கே மண்டை போட்டாங்க. அவனை என்ன பண்ணி போட்டாங்க, உள்ளுக்குள்ள 2 in 1 ஒரு தர்காவுக்குள்ள தர்கா. அப்ப தர்காவுக்குள்ள தர்கா வச்சு அது பீடி மஸ்தான் வழி உள்ள தர்காண்டு பீடி மஸ்தான் ஆக்கி விட்டாங்க. பீடி மஸ்தான் வழி உள்ளாவுக்கு என்ன காணிக்க கொடுக்கணும் தெரியுமா? நான் சிரிக்க சொல்லல, இன்னைக்கு போய் நீங்க பார்க்கலாம். பீடி கட்டு வாங்கி உள்ள போடணும். பீடி மஸ்தான் தர்காவுக்கு நான் ஒரு குடிச்ச ஒரு பிராண்ட் பீடி இருக்கு, அது பண்ணி விற்பாங்க.
அந்த பீடி கட்டை வாங்கி கொண்டாந்து போடணும், காலையில மறுபடியும் கடைக்கு போயிடும். ஒரு நபரை சேர்ந்து மறுபடியும் அந்த கடைக்கு போயிடும். இந்த பீடி கட்டை எல்லா உண்டியிலும் விரல் போற அளவுக்கு தான் இருக்கு, இந்த உண்டியல் மட்டும் கை போற அளவுக்கு. பீடி கட்டு போடும்ல, பீடி கட்டு போறதுக்காக வேண்டி உண்டியலுடைய வாய் வந்து நல்ல பெருசாவே இருக்கும், அந்த மாதிரி வைக்கிறாங்க. அதுல உள்ள படத்தை விற்கிறாங்க. அவர் போட்டாங்க, அந்த போட்டோவை பார்த்தாலே இவன் செய்தானா அவுளியாவான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஏண்டா நபிகள் நாயகம் அவர்கள் 40 நாளைக்கு அதிகமாக நகமட்டாம இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவன் பிறந்தேன்னு நகமிட்டு இருக்க மாட்டான், அவ்வளவு பெருசா இருக்கு. அவுளியாவான், அவுளியா அவன் பிறந்தேன்னு நகமை விட்டு இருக்க மாட்டான், அவ்வளவு பெருசா இருக்கு அவர் அவுளியா. அதே மாதிரி என்ன பண்றான், வாய் தெரியல அவுளியாவுக்கு. மீசையை வந்து வாயை மறைக்கிறதுக்கு வைக்க கூடாது மார்க்கத்துல, வாயை மறைக்கவே கூடாது, வாய் தெரியணும். கூழு குடிச்சா மீசையும் சேர்த்து குடிக்கும், அந்த மாதிரி செய்யக்கூடாது. வச்சிருக்க மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. வாயை வச்சு வெட்டிடணும், உதட்டிக்கல வரக்கூடாது. அப்படிதான் மீசை இப்ப இருக்க மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இந்த மகானுக்கு இந்த பெரியாருக்கு என்ன இருக்கு, இந்த பீடி மஸ்தானுக்கு வாயே தெரியல, மீசை மூடி இருக்குது, வாய் வந்து தேட வேண்டி இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு ஆள் வர்றாரு. வரும்பொழுது தலையில அவருடைய தொப்பையா கரெக்ட மாதிரி வருது. உடனே அவர் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க, சைத்தா மாதிரி வர்ற, உனக்கு தலைக்கு தைக்க என்ன கிடைக்கலையா, சீப்பு கிடைக்கலையான்னு கேட்கிறாங்க. ஒரு முஸ்லிம் நபிகள் நாயகம் சொன்னாங்க, மன்கானலஹு ஷாருன் பள்ளி குறிமுகு, யாருக்காவது தலைமுடி இருந்தால் அதை கண்ணியமான முறையில் வைக்கட்டும், காட்டுங்கிற ஆண்டி மாதிரி வைக்காத, தலைமுடி வை, அழகா வைக்கலாம், அழகா ஸ்டைல் பண்ணும், சீவு வகிது எடுத்துக்க, நெளிநெளியா வச்சுக்க, சுழல விட்டுக்க. நபிகள் நாயகம் அப்படி நெத்தில ஒரு சுழல விட்டுருப்பாங்களா முடிய, அதுவே ஒரு தனி அழகா இருக்கும் ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அந்த மாதிரி முடி வைக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதான் ஒரு சிறந்த முறை. மார்க்கத்தில் முடி வைக்கணும், மொட்டடிக்கிறது நல்லது இல்ல. அப்படி ஒரு மார்க்கத்தில் வந்துட்டு இவனை பார்த்தா என்ன, அவன் பிறந்ததுக்கு என்ன வச்சிருக்க மாட்டான், தலையில ஒரு 200 முடி சேர்ந்து கட்டுக்கட்டா இருக்குது, வீடு கட்டு மாதிரி. இந்த மாதிரி ஆள் படத்தை வந்து பாக்கெட்ல வச்சு தெரியுறாங்க தீமாபலியில. இதான் அவளியா, இதான் அவளியா. முதல்ல பீடி குடிச்சா அவளியா இருக்கவன் அவன். அடே பீடிங்கிறது மனுஷனுக்கு கேடு தரக்கூடிய காரியம். நபிகள் நாயகம் அவர்கள் வெங்காயம் பூண்டு சாப்பிட்டா கூட வாடகை இருக்கும்போது பள்ளிவாசலுக்கு வராதுன்ட்டாங்க, சமைச்சு சாப்பிடுங்க. அப்படி பச்சையா சாப்பிட வேண்டிய நிலை வந்தால் அந்த வெங்காயம் வாட போன பிறகு பள்ளிக்கு வாங்க அப்படிங்கிற அளவுக்கு. அதனால் மாணவர்கள் அதிருப்தி அடைவார்கள். வெங்காய வாசத்துக்கு அதிருப்தி அடைவாங்க கேட்டா 24 மணி இழுத்துக்கிட்டு இருக்கிறான், தொழ மாட்டேங்கிறான், நின்றுட்டு கொண்டு இருக்கிறான். இந்த மாதிரியான ஆட்கள் அவுளியான்னு சொல்லி நீ தர்கா கட்டி வச்சிருக்கிறிய, இதான் அவுளியாவா? இதை வச்சு மற்ற அவுளியா என்ன நிலவுறத இதாச்சும் பரவாயில்ல. இந்த பத்தல்புதூர் ஒரு ஊரு, திருநெல்வேலி மாவட்டம், அங்க ஒரு மைதீன் ஆண்டவர் அவுளியான்னு வச்சுக்கிறாங்க. மைதீன் ஆண்டவர்னா யாரு, பகதாதுல உள்ள ஒரு அப்துல் கார் ஜிலானி, அவர் அங்க அடங்கி இருக்கிறாரு. அவருக்கு இங்கே தர்கா, அவர் இந்தியாவுக்கு வந்ததில்லை. என்னடா தர்கா கட்டி வச்சுக்கிறீங்களா, சமாதி எங்கடான்னு கேட்டா இல்ல, அவர் இங்க வந்து உளுசிய வந்தாரு, தண்ணி கிடைக்கிறேன் பகதாதுல, இங்க வந்து கைகால் முஞ்சு கழுவுனாரா, இங்க புத்தர்புதூர்ல கைகால் முஞ்சு கழுவுன இடம்னு தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க. சரி கட்டி வச்சுட்டீங்க. அந்த தர்காவுடைய வாசல்ல ஒரு யானை, யானை நிக்க எப்போதுமே. யானைக்கு ஒரு பேரு, என்ன பேரு, மைதீன் பிச்சை. யானைக்கு மைதீன் பிச்சைன்னு பேரு. ஒவ்வொருத்தரும் இங்க இருந்து நடந்து கடையநல்லூர்ல இருந்தோம், தென்காசில இருந்தோம், புளியங்குடியில இருந்தோம் நடந்தே போவார்கள். எங்க ஆசி வாங்குறதுக்காக வேண்டி. அங்க போன உடனே யானை ஆசி வழங்கும். அந்த யானை துதிக்கையில கொடுத்து வாழைப்பழத்தை வாங்கி பொங்கலை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு புள்ள உண்டாயிரும் அப்படின்னு நம்பிக்கை. அதுக்காக நடந்தே போவாங்க. இதெல்லாம் இஸ்லாத்துக்கு எவ்வளவு எதிரானது பாருங்க. அந்த யானை ஒரு நாள் மண்டையை போட்டுருச்சு. இதான் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் வர்றேன். அந்த யானை செத்து போச்சு. என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, யானையை தூக்கிட்டு போய் ஜனாசாத்துல வச்சு அதை அடக்கம் பண்ணி அதுக்கு தர்கா கட்டிவிட்டாங்க. மனுஷனுக்கு தான் தர்கா கட்டின, ஒரு மிருகத்துக்கு வந்து அவுளியா வாங்கி பண்ணி, மிருகத்துக்கு சொர்க்கம் உண்டா, மிருகத்துக்கு ஏவல் விளக்கல் உண்டா? ஒரு மிருகம் வந்து எந்த வகையில மனுஷனுக்கு மேல வர முடியுமா? ஒரு மிருகம் செத்து போச்சு, அதை அடக்கி தர்கா கட்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க போனாலும் பார்க்கலாம். அன்றைக்கு வந்த தேவி பத்திரிகை, அந்த வாரம் அந்த அடக்கம் பண்ண வருஷத்துல தேவின்ற ஒரு பத்திரிகை வந்துச்சு. அதுல அழகா வர்ணனை பண்ணி இந்துக்கள்லாம் வந்தாங்களாம், முருகான்னு கூப்பிட்டாங்களாம். அது முருகான்னு தெரியுது அவங்களுக்கு, அது ஓகே. கிறிஸ்தவர்கள்லாம் இயேசுவே அப்படின்னாங்களாம், முஸ்லீம்லாம் அல்லா வேண்டாங்களாம், அதான் அல்லவாம் அப்படின்னு கூப்பிட அந்த ஜனாசா ஊர்வலம் நடந்தது. அடக்கம் பண்ணி அதை தர்கா வைக்கிட்டீங்க. இல்ல அவுளியாவா? ஏப்ப மகான்களை கேவலப்படுத்தி நான் கேட்கிறோம். இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. அடக்கத்தலமே கிடையாது, அடக்கத்திறந்த பிரார்த்தனை செய்வது கிடையாது, கையேந்திர கிடையாது, அல்லாஹ்வை யாரையும் கேட்கக்கூடாது என்ற ஒரு மார்க்கத்தில் வந்துட்டு ஏன் அக்கிரமம் பண்றீங்க? இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய ஆட்சி இருக்குமையானால் தர்காக்கெல்லாம் இடிச்சு தரமட்டமாக்குற கடமை இருக்கு. உங்களுக்கு கடமை இல்ல, கவர்மெண்டுடைய கடமை. இஸ்லாமிய ஆட்சி இருக்குமையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
அலி ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க, மருமகனே எங்கே